ஹோப்பனோப்பனோ செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கே, இதெல்லாம் வேலைக்கு ஆகுமா, நடக்குமா அப்படின்னு நினைக்கலாம். இது ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிளான ஒரு இயற்கை விதி தான் இது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கே பண கஷ்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு பணம் இல்லை பணம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டே இருக்கீங்க. அந்த நினைவு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது, என்கிட்ட பணம் இல்லை பணம் இல்லை பணம் இல்லைன்னு. அப்போது இந்த ஹோப்பனோப்பனோ பண்ணும்பொழுது, இந்த 4 வாசகத்தை திரும்பி திரும்பி சொல்லும் பொழுது அந்த நினைவு அழிக்கப்படுது. எப்படி நம்ம ஒரு பென்சில் வச்சு எழுதிட்டு ஒரு ரப்பரை வச்சு அழிச்சா அது அழியுதோ, அதே மாதிரி நம் நினைவுகளை அழிப்பதற்கு இது ஒரு ஒரு உத்தியாக பயன்படுத்தப்படுது. அவ்வளோதான். இதில் ஸ்பிரிச்சுவாலிட்டியோ மாய மந்திரம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ஒருத்தர் ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த கஷ்டத்தை நம்ம உணர்கிறோம் இல்லையா, அந்த உணர்ந்து ஐயோ பாவம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு அவங்களுடைய கஷ்டத்தை நம்ம உணரும்போது அது ஒரு நினைவு பதிவாகுது நம்ம மைண்டில். அதை தான் நம்ம அழிக்கிறோம். ஸோ இதை நம்ம திருப்பி திருப்பி சொல்லும் பொழுது இந்த நினைவுகளை தான் கிளியர் பண்ணுறோம், நினைவுகளை அழிக்கிறோம், க்ளீன் பண்ணுறோம். வீட்டை க்ளீன் பண்ணுற மாதிரி இதையும் க்ளீன்